இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை மலைக்கு மேலே இருக்கிற பல பேருக்கும் தெரியாத அற்புதமான ஒரு இடத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறோம். பின்னாடி பக்கம் ஒரு பாதை ஒன்று போகுங்க மலைக்கு மேலே ஏறுறதுக்கு. இப்போ நம்ம இந்த வழியாக தான் திருவண்ணாமலை மலைக்கு மேலே ஏற போகிறோம். இங்கே எந்த போர்டுமே இருக்காது நம்ம மலைக்கு மேலே போகிற பாதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடாக இருக்கும். நம்ம மலையில் ஏற ஆரம்பிச்சாச்சு, கிட்டத்தட்ட நம்ம மலைக்கு மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. ஒரு காலத்தில் 360 தீர்த்தம் இருந்து தான் நம்ம திருவண்ணாமலையை சுற்றி, திருவண்ணாமலையிலும் சரி மலைக்கு மேலேயும் சரி 360 தீர்த்தங்கள் இருந்து தான். அது எல்லாமே அழிஞ்சு இப்போ சில தீர்த்தங்கள் தான் இருக்குது. இந்த மலைக்கு நம்ம ஏறி போகிற வழியில் ஒரு தீர்த்தத்தை பார்க்க போகிறோம். ரொம்பவே அதிசயமான ஒரு தீர்த்தம். மலைக்கு மேலேயே எவ்வளோ வீடு பார்த்தீங்களா? நம்ம ஏறி வந்த வழி தான் ஃபுல்லாகவே வீடு தான் இருக்குது ரெண்டு பக்கமும். திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வருவாங்க, கோவிலில் சாமியை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க, இல்லைனா கிரிவலம் போவாங்க, இல்லை இங்கே இருக்கிற ஆசிரமங்களை பார்ப்பாங்க. ஆனால் திருவண்ணாமலை மலைக்கு மேலே இருக்கிற இந்த அற்புதமான இடத்த நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிடுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே மலையில் இருக்கிற இந்த இடத்த நம்ம சேனலில் வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அவங்களுக்காக மறுபடியும் இந்த அற்புதமான இடத்த நம்ம பார்க்க போகிறோம். மூச்சு திணற நம்ம மலைக்கு மேலே கொஞ்சம் தூரம் ஏறி வந்தாச்சு. மலைக்கு மேலே வந்தவொடனே இங்கே ஒரு ஆசிரமம் தான் நம்ம முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய ஆசிரமங்களை பார்ப்போம். இங்கே இருக்கிற ஆசிரமங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ நேராக மேலே போகிறோம். இந்த திருவண்ணாமலைக்கு மேலே கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி வாழ்ந்த ஒரு குகை இருக்குது, விருப்பாக்ஷா குகை. இது ரெண்டையும் பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் மலைக்கு மேலே வருவாங்க. பெரும்பாலும் ரமணர் ஆசிரமத்திலேருந்து மேலே ஏறி வருவாங்க. அது ரொம்ப தூரம். ஆனால் நம்ம போகிறது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வழி. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், மாமரத்து குகைக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி கோவில் இருக்குங்க. இது எல்லாமே இங்கே வாழ்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற கோவில்கள். ஏன்னா திருவண்ணாமலைக்கு மேலே நிறைய சித்தர்கள் வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு குகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும். நம்மளுக்கு நேரம் இருந்தால் எல்லாத்தையும் நிச்சயமாக பார்க்கலாம். இப்போ நம்ம தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிற இந்த அற்புதமான தீர்த்தத்துடைய பெயர் முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க, இது புனிதமான தண்ணி, குடிக்கிறதுக்கு தான், குளிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு. நம்ம நடந்து வந்த பாதையை அப்படியே திரும்பி பாருங்களேன், எவ்வளோ உயரத்துக்கு நம்ம ஏறி வந்திருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. இந்த திருவண்ணாமலையை நம்ம கீழே இருந்து பார்க்குறப்ப காஞ்சி போன மாதிரி தான் தெரியும். ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குது பசுமையாக. இப்போ நம்ம உள்ளே போய் அந்த அற்புதமான முளைப்பால் தீர்த்தத்தை பார்க்க போகிறோம். இதுதாங்க திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிற நம்ம பார்க்க வந்த அற்புதமான முளைப்பால் தீர்த்தம். எப்பாடி என்ன ஒரு கலரில் இருக்குது பாருங்களேன். திருவண்ணாமலையுடைய உச்சியிலிருந்து சுனை நீராக பாறைகளுக்குள்ளேயே இந்த இடத்துல சேருது இந்த முளைப்பால் தீர்த்தம். இந்த தீர்த்தத்தோட அதிசயம் என்னன்னா, நான் கூட முதல்ல நம்பலைங்க. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியும், கிட்ட பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் இந்த தண்ணி. அதுவே இந்த தீர்த்தத்துடைய நடுப்பகுதியை பாருங்களேன், அப்படியே பால் மாதிரி வெள்ளை கலரில் இருக்குங்க. என்னாலே நம்ப முடியல, ஒரு சாதாரண தண்ணி மாதிரி தான் வருது. ஆனால் இந்த இடத்துல சேர்ந்தவொன்னே இந்த மாதிரி ஒரு நிறத்தில், அதாவது பால் நிறத்தில் இந்த தீர்த்தம் இருக்குது. இந்த திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்கள் இந்த முளைப்பால் தீர்த்தத்தை குடிச்சு தான் பல நாட்கள் உணவே இல்லாமல் தவத்தில் இருப்பாங்களாம். அதனால தான் இந்த தீர்த்தத்தை முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலுக்கு இணையானதாக இந்த தீர்த்தம் சொல்லப்படுது. மலை உச்சியிலிருந்து எந்த ஒரு பாதையும் இல்லாமல் இந்த மாதிரி பாறை இடுக்கு வழியாக தான் இந்த தண்ணி இந்த தீர்த்தத்துக்கே வருது. இந்த தீர்த்தத்தை தாய்ப்பாலுக்கு இணையாக சொல்லப்படுது. அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு தீர்த்தமாகவும் இந்த தீர்த்தத்தை சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே பாட்டிலில் பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த குளத்தை பார்க்க அதிசயமாக தாங்க இருக்குது. அதோடைய கலர் உண்மையாகவே நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த தீர்த்தத்துடைய நிறம் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்காலங்களில் சுத்த வெள்ளையாகவே இருக்குமா இந்த தீர்த்தத்துடைய நிறம். இந்த திருவண்ணாமலைக்கு மேலே ஏறுறதுக்கு 60க்கும் மேற்பட்ட வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏறி வந்த பாதை பார்த்திங்கன்னா முளைப்பால் தீர்த்த பாதை அப்படின்னு இந்த பாதைக்கு பெயர். ஏன்னா இந்த வழியில் நம்ம வந்தோம்னா முதல்ல இந்த முளைப்பால் தீர்த்தத்தை தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் மலைக்கு மேலே போக முடியும். மலைக்கு மேலே இருக்கிற கந்தாசிரமம், அதுக்கப்புறம் விருப்பாக்ஷா குகையை பார்க்க வர பெரும்பாலான பக்தர்கள், பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ரமணர் ஆசிரமம் வழியாக மேலே ஏறி வராங்க. அவங்க அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த முளைப்பால் தீர்த்தத்தை பார்க்கறது கிடையாது, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் திருவண்ணாமலைக்கு மேலே ஏறுறதா இருந்தால் இந்த முளைப்பால் தீர்த்த பாதை வழியாக ஏறி பாருங்கள். இந்த அற்புதமான தீர்த்தத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே போகலாம். இந்த சுனை நீர் தீர்த்தம் எந்த காலத்துலையுமே வத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா காலங்களையும் இதே அளவு தண்ணி எப்போவுமே இருக்குமா. இந்த தீர்த்தத்துக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், அதுலேருந்து பைப் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. எந்த ஒரு மோட்டருமே இல்லை, ஆனால் அதுவே பம்ப் ஆகி போகுது தண்ணி. இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், அவங்க இது மோட்டர்லாம் கிடையாதுப்பா, அதுவே ப்ரெஷரில் அப்படியே போகும் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எனக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்படியே தண்ணி பம்ப் ஆகி அதுவே போதான்.
முளைப்பால் தீர்த்தத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த வழியாக மலைக்கு மேலே ஏற போகிறோம். இந்த பாதையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது. ஏதோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த விருப்பாக்ஷா குகையை தாண்டின பிறகு இதை விட அடர்த்தியாக இருக்கும் காடு. நிறைய லேடிஸ் வயசானவங்க கூட வந்திருக்காங்க. இந்த முளைப்பால் தீர்த்தத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குங்க. இங்கே நிறைய ஆசிரமம் இருக்குது. இதிலே ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு சின்ன மரத்தடியில் கோவில். இந்த பக்கம் ஒரு வழி போதுங்க. அங்கே வந்து குகை நம சிவாய ஜீவ சமாதி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ரிட்டன் வரப்போ அதை பார்க்கலாம். இது வரைக்கும் வர்றது ரொம்பவே ஈஸி. விருப்பாக்ஷா குகை, விருப்பாக்ஷா. இங்கே நிறைய பேர் செப்பல் போடாமல் வராங்க. நடக்க முடியாதவங்க செப்பல் போட்டு வராங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே வந்து தியானம் செய்கிறது நிறைய பேர் நடக்கும். 4:30 வரையும் ஓப்பனிங் டைம். நம்ம டைம் இப்போ 4:30. இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். திருவண்ணாமலைக்கு மேலே தான் இந்த அற்புதமான இடம் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இங்கே ஒரு தடவை வந்துட்டு போங்க. இங்கே பாருங்கள், தண்ணி குரங்குகளுக்காக வச்சுருக்காங்க. இது வழியாக தாங்க நம்ம போகணும் மலைக்கு மேலே. இப்போ நம்ம இந்த குகையை பார்த்துட்டு வருவோம். இந்த விருப்பாக்ஷா குகைக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாறைக்கு கீழே குகை. அங்கே வந்து ஒரு படுக்கை அறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே உட்காந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த இடத்த பார்த்தாச்சு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுத்ததான் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே வந்து அந்த விருப்பாக்ஷா குகையிலேருந்து ரைட் சைடில் நம்ம மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சோன்னா நேராக மலை உச்சிக்கு போகலாம். இதுக்கு மேலே தாங்க மலையேற்றம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் படி செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடர்த்தியான ஒரு வனத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வந்து மலைக்கு மேலே ஏறலாம். அதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் உட்காந்துருப்பாங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளாம் ஏதாவது கொடுத்தா வாங்கிப்பாங்க. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. அதே மாதிரி ஃபாரினர்ஸை வந்து நிறைய பேர் பார்க்கலாம். அங்கங்கே அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபேமிலியாக இறங்கி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து ரமணர் ஆசிரமத்துலேருந்து ஏறி கந்தாசிரமத்தை பார்த்துட்டு இப்போ கீழே விருப்பாக்ஷா குகை நம்ம பார்த்தோமே அந்த குகையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து விருப்பாக்ஷா குகையை பார்த்துட்டு மேலே வந்து கந்தாசிரமம் அந்த ஆசிரமத்தை பார்க்கறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். என்ன விஷயம்னா, அவங்க வந்து விருப்பாக்ஷா குகையை பார்ப்பாங்க. அங்கேருந்து கீழே வந்து அந்த முளைப்பால் தீர்த்தத்தை போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா போர்டு கீடு எதுவுமே யாருமே வைக்கல. அதனால் அவங்களுக்கு தெரியாது. மறுபடியும் வந்து மலைக்கு மேலே ஏறி அவங்க ரமணர் ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க. அப்பா, இருக்க ஹைட்டாக ஏறுது. திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரா, அண்ணாமலையானே, எவ்வளோ அற்புதமான ஒரு வனம். பார்க்கவே மனசுக்கு அமைதியாக இருக்குது. இந்த தண்ணி சத்தம், குரங்கு சத்தம், பூச்சியோட சத்தம், அதுக்கப்புறம் ஒரு அமைதி. இதாங்க நம்ம வந்த வழி. இப்போ மறுபடியும் இப்படி போகணும். உண்மையாகவே செமையாக மூச்சு வாங்குது. பாறையாக இருக்குது. அதுவும் நல்லா கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. அதனால் அப்படி இருக்குது. இங்கே ஒரு குட்டி மினி ஃபால்ஸ். இதில் இருந்தால் சத்தம் வருது. இதுதான் அந்த ஃபால்ஸ். இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இந்த வண்டி சத்தம்லாம் இல்லாத காலம், யாருமே இல்லாமல் அமைதியாக முனிவர்கள்லாம் இங்கே நடமாடி இருப்பாங்க. ரிஷிகள், சித்தர்கள் அவங்களுடைய பாதப்பட்ட இடம். இந்த அருவி சத்தம் தாங்க கீழே வரைக்கும் கேட்குது. அப்பா, தண்ணி தாக்கத்தான் குடிச்சிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த வெட்ட வெளியான பாறை. இந்த பாறையை தான் நம்ம கீழே கோயிலேருந்து கூட பார்க்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலி நம்ம முன்னாடி நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. திருவண்ணாமலைக்கு மேலே இப்படி ஒரு அருவி ஓடுது. நல்லா தண்ணி வருதுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா செமையாக தண்ணி வந்திருக்கும். ஆனால் மேலே போக அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம நடக்க ஆரம்பிப்போம். வேறு லெவலில் செங்குத்தாக ஏறுது. இந்த இடத்துல இருந்து கோவிலை பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு வழி போகுது. ஆஹா, ஒரு அற்புதமான காட்சி. இங்கே பாருங்கள் கோவில். இந்த வியூ செம்மையாக இருக்கு.
மலைக்கு மேலே இருந்து திருவண்ணாமலை கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பார்க்குறதே ஒரு தனி அழகு தாங்க. இந்த கோவிலுடைய கட்டமைப்பை பாருங்களேன், எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி கட்டியிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கோவிலுக்கு இணையான பிரம்மாண்டமும் அழகும் எங்கேயுமே கிடையாதுங்க. அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய ஒரு அற்புதமான வியூவை நம்ம மேலே இருந்து பார்த்தோம். இப்போ மறுபடியும் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. நம்ம விருப்பாக்ஷா குகையிலேருந்து நடக்க ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. இப்போ ரொம்ப கிட்ட வந்துட்டோம், கந்தாசிரமம் கிட்ட. கரெக்டாக ஒரு 1/4 ஹவர்லேருந்து 20 மினிட்ஸ் நம்ம மேலே ஏறி வந்துடலாம். ஒரு வழியாக கந்தாசிரமம் கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்த வழி அப்படியே திரும்பி பாருங்களேன், எவ்வளோ அடர்த்தியான ஒரு வழியில் ஏறி வந்திருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, இங்கே கந்தாசிரமம் மூடி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்திருக்க டைம் 4:45. இங்கே க்ளோசிங் டைமே 4:30 மணி. ஸோ நம்மளால் உள்ளே போக முடியல. விருப்பாக்ஷா குகையை உள்ளே போய் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே உள்ளேயே போக முடியல. இந்த வழி ரமணர் ஆசிரமம், கீழே இருக்கிற ரமணர் ஆசிரமத்துக்கு போகிற வழி. இந்த வழியாக தான் நிறைய பேர் மேலே ஏறி வருவாங்க. இந்த மலைக்கு மேலே 4:30 மணிக்குள்ளே வந்தால் தான் நம்ம எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். நிறைய ஆசிரமங்களை அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 5 மணிக்கு மேலே நம்மளை மேலே ஏற விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. இந்த இடத்துலேருந்து ஒரு வியூ பார்க்கலாங்க. இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலை இந்த இடத்துல லெஃப்ட்டில் ஒரு வழி போது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக நம்ம மலைக்கு மேலே ஏறி போகிற வழி. இந்த வழியாக போனோம்னா மலை உச்சிக்கு போகலாம். அந்த தீபம் ஏற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த மலை உச்சிக்கு நம்ம போகலாம். இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அங்கேருந்து வியூ மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம மலை உச்சிக்கு போகிறது இல்லை. அதனால் நம்ம நடந்து போகலாம். இந்த இடமும் எப்படி இருக்குது பார்த்திங்களா, 2 பக்கமும் பாறை மரம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இப்போ டைம் 5 மணி ஆக போகுது. வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல செம்ம குளிராக இருக்குங்க. உண்மையாகவே ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்குது. இதுவே மே மாதம்லாம் வந்தால் இந்த இடம் ரொம்பவே வறட்சியாக தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், மேலேருந்து ஆறு ஓடி வர வழிங்க இது. நம்ம கீழே ஒரு அருவி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ரூட்டு தான் இது. அங்கேருந்து தண்ணி ஓடி வந்து தான் கீழே போவோம். கீழே எல்லோரும் அந்த தீர்த்த தண்ணியை பிடிக்கிறாங்க பாருங்கள், பாட்டிலில் பிடிக்கிறாங்க. நம்மளும் ஒரு பாட்டிலில் பிடிச்சி தான் போகிறோம். தண்ணி ஆல்ரெடி இருக்குது, அதை ஊற்றிட்டு இந்த தண்ணி பிடிக்கணும். இந்த இடத்துல இருந்து கோவிலை பார்க்குற ஒரு அழகான வியூ எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்தே கோவில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இங்கே கொஞ்சம் தூரத்தில் தெரியுது. ஒரு அற்புதமான தெய்வீகமான மலை பயணத்தை நம்ம முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். கந்தாசிரமத்துலேருந்தே நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வராருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். பின்னாடியே வந்துகிட்டே தான் இருக்கார். இந்த மலையில் சித்தர்கள் பைரவருடைய உருவத்தில் நிறைய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் சித்தராக இருக்கலாம். திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிற இந்த அற்புதமான இடத்தையும் ஒரு தடவை வந்து பாருங்கள். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், மலைக்கு மேலே ஏறத்துக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கந்தாசிரமம் வரைக்கும் போகிறதுக்கு எப்போவுமே அனுமதி இருக்குங்க. யார் வேணால் மலைக்கு மேலே ஏறி போகலாம். மலைக்கு மேலே நம்ம ஏறதை விட இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.